ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, எங்கள் ஊர் திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னா எந்த ஊருன்னு சொல்ல போகிறது கிடையாது, அண்ட் என்ன திருவிழா அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு வரலாறு இருக்கும். வரலாறுனா ஹிஸ்டரி தானே, அதே ஹிஸ்டரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹிஸ்ட்ரியை சொல்லி முடிச்சக்கப்புறமா நாம் அது என்ன திருவிழா, எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து விலாவரியாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பல காலத்தில் எழுதப்பட்டது. அது வந்து 63 நாயன்மார்களை பற்றி எழுதுனது. அதாவது நீங்கள் இந்த சிவன் கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 63 நாயன்மார்கள் அப்படின்னு குட்டி குட்டியாக சிலை வச்சுருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரோ சொல்கிறேன். அந்த 63 நாயன்மார்களும் யார் அப்படின்னா ஒரு பெரிய சிவ பக்தர்கள். ஓகேவா? அதனால தான் சிவர் கோயிலில் வந்துட்டு அவரோட இதை வந்து சிலைகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 63 நாயன்மார்களில் மூணு பேர் மட்டும்தான் பெண்கள், மீதி எல்லாருமே வந்து ஆண்கள் தான். ஸோ அந்த 3 பேரில் ஒருத்தவங்களை பற்றின ஸ்டோரி தான் இது. ஸோ அவங்களோட பேர் வந்து புனிதவதி. ஓகேவா? அவங்க சோழ மண்டலத்தில் பிறக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியாஸ்னு வந்துட்டு 3 பேர் தானே இருப்பாங்க. ஸோ அதில் சோழ மண்டலத்தில் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வளரும் போதே வந்து எப்படின்னா ஒரு சிவ பக்தியாக வளர்றாங்க. சிவன் மேலே வந்து எவ்வளோ ஒரு பற்று அப்படின்னா அவ்வளோ பெரிய பற்று. அதாவது அவங்க ஃபுல்லாகவே வந்து சுவாசிக்கிறதே வந்து சிவனோட நாமமாக தான் இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் போய் வேலை செய்கிறது, இல்லை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதை தான் வந்து பண்ணி புனிதவதியோட அப்பா பேர் வந்து தனதத்தர். ஓகேவா? ஸோ அவர் வந்து எப்படின்னா அந்த சோழ மண்டலத்தில் ஒரு வணிகம் செய்கிற ஒரு வியாபாரி, அதாவது கடை வச்சிருப்பாங்களா அப்படி செய்கிற ஒரு வியாபாரி. அவருக்கு ஒரே பொண்ணு தான், அதுதான் வந்து புனிதவதி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சிவபக்தராக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாண வயசும் ஆகுது. ஸோ அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடி அந்த பையன் பேர் வந்து பரமதத்தர். ஓகேவா? கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்றாரு. இந்த பரமதத்தரும் என்னன்னா ஒரு கடை வச்சிருக்கிறது தான், அதாவது வணிகம் பண்ணுறவர் தான். ஸோ வந்துட்டு 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பரமதத்தரோட கடைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து வராரு. அதாவது பரமதத்தரோட ஃப்ரெண்டு வராரு. வந்து 2 மாம்பழத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த டைம்லயே யாரோட கதைன்னு ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டினியூவா பாருங்க, தெரிஞ்சவங்களும் வந்துட்டு கரெக்டாக சொல்றேன்னு செக் பண்ணுங்க. ஸோ 2 மாம்பழத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியே வந்து கொடுக்குறாரு. அதாவது மென்ஷன் பண்ணும்போதே இப்படி ஒரு மாம்பழத்தை வந்து நான் சாப்பிட்டதே இல்லை, நீ சாப்பிட்டு பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஸோ பரமதத்தன் என்ன பண்ணுறாரு, தன் கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்ட அந்த 2 மாம்பழத்தையும் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் வந்து புனிதவதியார்கிட்டையும் அந்த 2 மாம்பழத்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களும் மதிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு சிவனடியார் வந்து அவங்க ஊருக்கு வராங்க. ஸோ நான் இந்த இடத்துல எந்த ஊருன்னு நான் சொல்லலை, லாஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ வந்து அவங்க ஊருக்கு வராங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த சிவனடியார்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு வராங்க அப்படின்னா ஒரு நல்ல சிவபக்தை வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஏழையாக இருக்காங்களா இல்லை பணக்காரங்களா இருக்காங்களா அப்படிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல சிவபக்தை வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வழக்கம். அப்படி ஊரில் விசாரிக்கும் போது தான் புனிதவதியார் பற்றி கேள்விப்படுறாங்க. இவங்கள மாதிரி ஒரு சிவபக்தி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட வராங்க. புனிதவதியாருக்கும் அந்த சிவனடியாரை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு சிவனை கும்பிட்ற ஒருத்தரில் வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சமையல் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. கூடவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மாம்பழம் இருந்துச்சுல அதில் ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி வந்து வைக்கிறாங்க. ஸோ அவரும் சாப்பிட்டுட்டு இவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ மதிய சாப்பாடு வேலையும் ஆகுது. பரமதத்தர் வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வராரு. வீட்டுக்கு சாப்பிட வரும்போது இவங்க எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாம்பழத்தை, மீதி ஒரு மாம்பழம் இருக்குல்ல, அந்த ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி அவருக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் போல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்று இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ புனிதவதியார் வந்து என்ன சொல்லலை அப்படின்னா காரணம் அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. அதாவது இல்லைங்க நான் அந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து ரீசன் சொல்லலை. ஏன்னா அவங்களோட நினைப்பு வந்து என்ன அப்படின்னா நாம இது கணவர் கொடுத்தது, நாம அவர்கிட்ட அனுமதியே வாங்காம நம்மளோட பக்திக்காக சிவனடியார்கிட்ட கொடுத்துட்டோம், நம்ம வந்து இப்போ அவர் கேட்குறாரு நம்ம கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அதாவது சிவன் கிட்ட வந்து வேண்டுறாங்க, நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது இல்லை, இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு வந்து ஒரு நல்ல மாம்பழத்தை கொடுங்க, என் வீட்டுக்காருக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மேலேருந்து ஒரு மாம்பழம் வந்து வந்துடுது.
கொடுக்குது. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதை கட் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட வச்சிடுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி இருந்த மாம்பழத்தை விட இது 4-5 மடங்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அவருக்கு புரியலை, என்னடா ஒரே மரத்தில் காய்ச்ச 2 பழம் எப்படி ஒன்றை விட இன்னொன்று வந்து இவ்வளோ ருசியாக இருக்க முடியும், ஏதோ ஒரு சின்ன பிட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இது இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எப்படி வந்து இது இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து நடந்ததை வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ நடந்ததை வந்து சொல்கிறாங்க. அவர் நம்பலை, அதாவது பரமதத்தர் வந்து நம்பலை. எப்படி நம்மலாம் வந்து மனுஷ பிறவி தானே, கடவுள் எப்படி வந்து மாம்பழம் நீ கேட்டவுடனே கொடுப்பாரு, நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் அதை நம்பணும்னா என் கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரியே வந்து வேண்டிக்கிறாங்க. திரும்பவும் மாம்பழம் வருது. இதை பார்த்த பரமதத்தருக்கு ஒரே ஷாக், அதாவது வாயடிச்சு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாயடிச்சு போயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு வந்து தெரியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு சைலண்டாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மைண்டுக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு சிவபக்தியை தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதாவது நார்மலாக யோசிங்க, திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி கடவுளே வந்து இவங்க வேண்டின உடனே ஒன்றத்தை செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தெய்வ கடாட்சம் படைச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் எப்படி நார்மலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து தன்னோட இல்லற வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம இவங்க கூட வாழக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் சொல்லிக்காம என்ன பண்ணுறாரு, நான் வந்து வணிகத்துக்காக, ஏன்னா அப்போ வந்து வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் பொருள் வாங்குறதுக்காக இல்லை பொருள் விற்கிறதுக்காக கடல் கடந்து போவாங்க. ஸோ நான் கடல் வாணிபம் பண்ணுறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு போகிறேன், அதாவது இங்கே இப்போ இருக்கிற மதுரைக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வராரு. மாசங்கள் ஆகுது, வருஷங்கள் ஆகுது, அவர் ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு உறவினர் மூலயமா யாரோ ஒரு ரிலேஷன்ஸ் வந்து அவரை இதில் வந்து பார்த்துருக்காங்க, அதாவது பாண்டிய நாட்டில் மதுரையில் பார்த்துருக்காங்க. இந்த தகவல் வந்துட்டு புனிதவதியார் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ புனிதவதியாரும் கிளம்பி மதுரைக்கு வராங்க, அதாவது பாண்டிய நாட்டுக்கு வராங்க. வரும்போது ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்காங்க. இந்த செய்தி பரமதத்தருக்கு போகுது, அதாவது உன்னோட மனைவி புனிதவதியார் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு. ஸோ அவரை அடிச்சு பிடிச்சி என்ன பண்றாரு, இவங்களை பார்க்க ஓடி வராரு. இங்க இன்னொரு ட்விஸ்ட், கூடவே அவரோட மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் தூக்கிட்டு வராரு. ஸோ இவங்களுக்கு பார்த்த உடனே ஷாக்கு, என்னடா நம்ம புருஷன் வந்து வெளியூருக்கு வேலைக்காக போனாரு, பார்த்தா அங்கே கல்யாணம் பண்ணி குழந்தையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அங்கே நடந்தது எல்லாமே வந்து சொல்றாரு. இவங்க வந்து சாதாரண வந்து ஒரு பெண்மணியே கிடையாது, ரொம்ப தெய்வ கடாட்சம் படைஞ்சவங்க. ஸோ இவங்க கூட என்னால் வாழ முடியாம தான் வந்து நான் பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றிருக்கேன். அந்த பிள்ளைக்குமே வந்து புனிதவதியாரோட பேரை தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ இது தெரிஞ்சக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கல்யாணாலும் கணவன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி புருஷனை தான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கடவுளுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கறது வந்து அவங்க புருஷனை தான். ஸோ இவங்க புருஷனே இப்படி சொன்னதுனால அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு வந்து இந்த அழகான ஒரு கோலம், ஸோ வந்து நான் வந்து பேய் வடிவத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஸோ அதேபடியே வந்து அவங்களுக்கு பேய் உருவத்தில் மாறிடுறாங்க, அதாவது பூத கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பூத கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ஸோ அவங்க வேண்டினபடியே வந்து அவங்களுக்கு பேய் உருவம் கிடைச்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவனோட ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து போறாங்க. அதுக்கப்புறமா சிவனை பார்க்கறதுக்காக கடைசியா இவங்க போற இடம் தான் வந்து கைலாயம். அந்த கைலாயத்துக்கு போகும்போது சிவன் இருக்கிற இடமாச்சு, இதுல போய் நம்ம கால் படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே ஏறி போகிறாங்க. போய் கடவுளை பார்க்குறாங்க. அங்க சிவன் வந்து இவரை அம்மையே அப்படின்னு அழைச்சி, சிவன் மரியாதையா அம்மையே அப்படின்னு அழைக்கப்பெற்ற பெருமைக்குரியவங்க தான் யாரு அப்படின்னா காரைக்கால் அம்மையார். ஸோ இப்போ இது எந்த ஊருன்னு வந்து தெரிஞ்சிருக்கும், காரைக்கால் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். காரைக்கால் தான் என்னுடைய ஊர், அதாவது என்னுடைய பிறந்த ஊருன்னு வந்து சொல்லலாம். ஸோ அங்கே நடக்க போகிற திருவிழா தான் வந்து மாங்கனி திருவிழா. ஜூலை 10ஆம் தேதி நடக்க போகுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மாங்கனி இப்போவே தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த திருவிழாவுக்கு வந்து மாங்கனி திருவிழா அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது இந்த கதை இப்போ நான் சொன்னல, ஒரு வரலாறு சொன்னல, அந்த வரலாறோட கருவாக இருக்கிறதே வந்து அந்த மாங்கனி தான். அந்த மாங்கனியை மட்டும் அந்த ஃப்ரெண்டு வந்து பரமதத்தருக்கு கொடுக்காம இருந்திருந்தா, பரமதத்தர் வந்துட்டு புனிதவதியாருக்கு அதை கொடுக்காம இருந்திருந்தா, புனிதவதியார் அதை சிவனடியார் கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இந்த கதையே வந்து நடந்திருக்காது. ஸோ அதோட கருவே வந்து அந்த மாங்கனிகள் தான். அந்த மாங்கனிகளை வச்சு கொண்டாடப்படுறது தான் மாங்கனி திருவிழா. ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாங்கனி திருவிழா எப்படி இருக்குன்னா, ஒரு 3 நாள் திருவிழாவாக வந்து இருக்கும். அதாவது முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படி, 9ஆம் தேதி பரமதத்தருக்கும் புனிதவதியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். முத்து பல்லாக்கில் அடுத்து காட்சியளிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 10ஆம் தேதி 2 பேருமே வந்துட்டு கணவன் மணியா ஊர்வலம் வருவாங்க, அதாவது ஊர்வலம் வருவாங்க. அப்படி ஊர்வலம் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டிக்கிட்டு மாம்பழங்களை வாங்கி சாமி மேலே வந்து எரிவாங்க. அதாவது அவங்க மாங்கனி கேட்டு தானே வந்து அந்த இது நடந்துச்சு. ஸோ மாங்கனிகளை வந்து எரிவாங்க.
அதாவது இப்படிப்பட்ட மாங்கனிகளை அந்த தூக்கி எறிகிறாங்கல்ல, அதை எடுத்து சாப்பிட்டா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வரும் அப்படிங்கிறதும் எங்கள் ஊர் மக்கள் கிட்ட நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாங்கனியை பிடிக்கிறதுக்காக போவாங்க. நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறினக்கு அப்புறமா மாங்கனிகளை வாங்கி எரியவும் செய்வாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கிலோ கணக்கில், அதாவது 100 கிலோ 200 கிலோ கணக்கில் வந்து மாங்கனி வந்து வீசி எறிவாங்க. ஸோ வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டைமில், அதாவது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னா, மாங்கனி திருவிழா முடிஞ்சக்கப்புறமா அந்த மாம்பழம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோட்டை பார்க்கறதுக்காகவே போவோம். ஏன்னா அவ்வளோ மாம்பழம் வந்து கொட்டி செதறி வந்து கிடக்கும் ரோட்டில். அதாவது சாமி போன ரோடு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ மாம்பழம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாம்பழம் இதெல்லாம் ஏற்றி முடிச்சக்கப்புறமா சாயந்தரம் அமுது படையல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதாவது எப்படி வந்து புனிதவதியார் வந்து பரமதத்திற்கு சாப்பாடு போடும்போது தானே அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அமுது படையல் வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பரமதத்தர் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு பாண்டிய நாட்டுக்கு போவார்ல, அந்த பாண்டிய நாட்டுக்கு போறத வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பரமதத்தருக்கு இன்னொரு கல்யாணம், 2வது கல்யாணம் நடக்குதுல்ல, அதையும் காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா புனிதவதியார் வந்து அருள் அளிப்பாங்க. அதாவது எப்படி வந்து பேக்கோலம் இது பண்ணாங்கல்ல, இதை வந்து அருள் அளிப்பாங்க. ஸோ இதோட அந்த திருவிழா வந்து முடிஞ்சிரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது வந்து 1 மாச கடத்தெருவுக்கான திருவிழா. அதாவது ஒவ்வொரு திருவிழாலையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது தான் எப்படின்னா, மாங்கனி திருவிழாவோட கடை, அதாவது காரைக்கால் அம்மையார் கோயிலோட கடை வந்து 1 மாசம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 1 மாசமும் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, போற வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வர அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாம்பழம் பிடிக்கிறதுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ ஜூலை 10ஆம் தேதி நடக்குது. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். திருக்கல்யாணத்தையும் பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். நன்றி.